வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். காசுகால பைரவி பைரவரப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி ஜெருவி சரணம் கசைவ குலகண்டார வேதாச்சாரியார் திருப்பாரமபணம் சரணம் காசியதேவகுரி தவத்திரு கிணராமனகுரி திருப்பாரமபணம் சரணம் பரபம சிரபம் பெருஸ்ரீ நரரி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் மைம் சரணபைராய்ஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்களம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பரபம சிரவம் வேதபைரவம் திருவடி அப்பனம் சரணமங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதி விஷ்ணு ததாபாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் ஸ்ரீ விஷ்ணுமாயா ஜெகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிமா சிவாராத்திரி சுஹாசுதா நமஸ்துதே. இன்றைக்கி தேதி 13ஆம் தேதி 5வது மாதம் 2/6 புதன்கிழமை காலை மணி ஒரு 8 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவரி ஆன்மீக தகவல். இந்த சதஸ் 135வது சதஸ், அது 135வது சதஸ் வீடியோ, 135வது வீடியோ பேசுகிறோம். இன்றைக்கி உள்ள பலன்கள் என்னன்னு சொன்னால், நான் அடிக்கடி சொல்லுவேன், முக்கியமான ஒரு வார்த்தை என்னென்னா, பைரவர் வழிபாட்டில் தொடர்ந்து நம்ம செய்தால் தான் பலன் பார்க்க முடியும். சிலர் இன்றைக்கே செய்து நாளைக்கே பலன் பார்க்க முடியும். எந்த ஒரு வழிபாடும் சரி, எந்த ஒரு வழிபாடு சைவமாக இருந்தாலும் வைணவமாக இருந்தாலும், சிவனை கும்பிட்டாலும் சரி, விஷ்ணுவை கும்பிட்டாலும் சரி, பைரவ மதம் தனியாக இருக்குது சைவத்தில். அந்த வழிபாடு, எந்த விநாயகர் வழிபாடு, முருகன், எந்த வழிபாடு செய்தாலும் கால தேசம் வர்த்தமானம் நம்மளுடைய ஜாதக கர்மாவை தொட்டு பலன் முன்ன பின்ன வரும். அதனால் இன்றைக்கே நம்ம வழிபட்ட இன்றைக்கே விளக்கேற்றி பழங்களில் விளக்கேற்றி நாளைக்கே பலன் பார்ப்பது ரொம்ப சிரமம். நம்மளோட கர்மான்னு ஒன்று இருக்குது இல்லையா ஜாதகத்தில், அது நம்ம பலன்கள் நம்மளுக்கு கர்ம ஜாதகப்படி கால நேரம் கொஞ்சம் வித்தியாசப்படும். சரி, இன்றைக்கி துலா ராசியோடைய பலன், அதாவது பரபவ வருஷம் 2026 நான் போன வாட்டி கன்னி ராசி பலனை பற்றி சொல்லியிருந்தோம். ஆனால் இன்னைக்கு வீடியோவில் பரபவ வருஷத்தோட துலா ராசியுடைய பலன். இந்த துலா ராசியில் 3 நட்சத்திரங்கள் உண்டு. முதல் சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம், சித்திர நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம். அடுத்து சுவாதி நட்சத்திரம் 4 பாதம் அதில் தான் இருக்கும். ரொம்ப விசேஷம். சுவாதி என்பது மகாலட்சுமியோடைய நட்சத்திரம், அடிக்கடி சொல்லுவேன். சுவாதியும் பரணியும், அதாவது சுவாதியும் முதல் பாதம் 2வது பாதம் 3வது 4வது பாதம். அடுத்தது விசாக நட்சத்திரம் 1, 2, 3. இந்த 3 நட்சத்திரம் விசாகம் துலா ராசியில் இருக்கும். இது அப்போ ஒரு ராசியில் 9 பாதம் இருக்கும். எப்பயுமே 9 பாதம் இருக்கும். இப்போ இந்த சித்திர நட்சத்திரத்துடைய 3வது பாதம் 4வது பாதம் ஒரு குல தெய்வம் பைரவர். கண்டிப்பாக தருமபுரியில் உள்ள சக்கர பைரவர். இப்போ இடையில தான் அந்த கோயில் திருப்பணி செய்து கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலில் உடைய பைரவர், சக்கர பைரவர் தான் இந்த சித்திர நட்சத்திரத்துடைய குல தெய்வம். நம்ம எந்த தான் வழிபட்டாலும், எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் நம்ம முன்னோர் வழிபட்ட தெய்வத்தை கும்பிட்டாலும், நட்சத்திர அதிபதியான பிராண தேவதையை நம்ம கும்பிட்டாதான், அதி தேவதையான பைரவரை கும்பிட்டா. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பைரவர் இருக்கார். கண்டிப்பாக ஊருக்கு போகும்போது எல்லாரும் அந்தந்த கோயிலில் போய் பைரவர் நட்சத்திர பைரவர் தயவு செய்து போய் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிவிட்டு முடிந்தால் யாகம் பண்ணிட்டு வாங்க. யாக தர்மம் ரொம்ப முக்கியம். உலகத்தில் யாக தர்மம் குறையவே கூடாது. என்ன ஒரு சின்ன ஒரு வருத்தம்னா, எல்லா கோயில்லையும் மாதத்துக்கு ஒரு யாகமாவது கண்டிப்பாக செய்யணும். அங்கே குருமார்களை வைத்து யாகசாலை போட்டு, எல்லா கோயில்லையும் யாகசாலை போட்டு மாதத்துக்கு ஒரு நாள், நட்சத்திரத்தை அன்னைக்கோ இல்லை சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அமாவாசையோ பௌர்ணமியோ அஷ்டமியோ ஏகாதசியோ இந்த மாதிரி நாளில் அந்த கோயிலில் உள்ள எல்லா சுவாமிகளுக்குள்ள யாகமும் கடைசியாக காலபரியாகம் கண்டிப்பாக செய்யணும். அதுதான் குடும்ப சுபிட்சம், இயற்கை சுபிட்சம், பூலோகம் சுபிட்சம் ஏற்படும். யாகங்கள் தர்மங்கள் இந்த வர ரொம்ப குறையுது. அன்னதானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம், அது அவங்க தர்மம். ஆனால் யாக தர்மத்தை முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. யாகனா என்னான்னு கேட்குற அளவுக்கு இப்போ போயிடுச்சு. ஏன் தீயில போட்டு இருக்கிறீங்க, அதில் என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஆனால் நம்ம ரிஷிகள்லாம் அந்த காலத்தில் கோயில் கட்டி 108 நாள் யாகங்கள், 48 நாள் யாகங்கள், 1 வருஷம் யாகங்கள்லாம் செய்து பூலோகத்தில் வர பாதிப்பை தடுத்து நிறுத்தினாங்க. இது இந்த புராணங்கள் படிக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு ஆதாரம் கோயில். இப்போ யாகசாலைலாம் கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ வருங்காலத்தில் என்ன ஒரு சின்ன ஒரு என்ன, நம்ம இந்துக்களான தமிழர்கள் எல்லா வழிபாடும் நல்லா செய்கிறாங்க. நான் அதான் குறை சொல்ல முடியாது.
இந்த யாக தர்மத்தை மட்டும் குறைக்கிறாங்க. ரெண்டாவது, ஒருத்தவங்க இறந்துட்டா தீட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சரிவர இந்த யாகம், 13 நாள் சமண்டீகரணம், இந்த தர்ப்பணம், இந்த சிராத்தம், வருஷத்துக்கு ஒரு முறை திலா யாகம், முக்கியமாக அவங்கவுங்க முன்னோர்கள் சமாதிக்கு போய் சுத்தம் பண்ணி வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த முன்னோர் சமாதியில் யாகம் தரம் பண்ணுங்க. அது திலா யாகம் கண்டிப்பாக செய்யுங்க. அப்படி குருமார்கள் வரலையா, நீங்களே சொந்தமாக கற்றுக்கிட்டு இந்த யாக தர்மத்தை செய்யுங்க. ஏன் சொன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு பெரிய முக்கியமான விஷயம்னா இந்த முன்னோர்கள் வழிபாடு நம்ம செய்ய மாட்டோம். அது கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும். சரி, இப்போ துளாராசிக்கு வரும். இந்த துளாராசிக்காரவங்களுக்கு வந்து சித்திர நட்சத்திரத்தோட பைரவன் வந்து சக்கர பைரவன், அவர் தான் குலதெய்வம். ரெண்டாவது சுவாதி நட்சத்திரத்தில் உள்ள பைரவன் வந்து பொற்பனை கோட்டையில் உள்ள ஜடாமுனி பைரவன். ரொம்ப பழமையான கோயில். ஜடாமுனி பைரவர் வந்து 5 அடி இருப்பார். பொற்பனை கோட்டை, அது பழத்தை வந்து தங்கமாக மாற்றி அரசனுக்கு கொடுத்த ஒரு பைரவன்னா பொற்பனை கோட்டையில் உள்ள பொற்பனை கோட்டையில் உள்ள ஜடாமுனி பைரவன். இது ரொம்ப விசேஷமான பைரவர். கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரனா போய் பார்த்துடுவாங்க. அடுத்து விசாக நட்சத்திர பைரவர் வந்து திருமயனத்தில் உள்ள கோட்டை பைரவர், ரோட்டோரத்துலேயே இருப்பார். அவர் வந்து அந்த காலத்து ராஜாக்கள் வந்து சந்திரகாந்த கல்லில் வந்து செதுக்கியிருக்காங்க அந்த பைரவரை. இப்போ பார்த்து ரோட்டு ஓரத்துலேயே இருப்பார். அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் எல்லாமே வளைஞ்சு போவாங்க. அதாவது ரோட்டு ஓரத்துலேயே கோட்டை பைரவர், அது அந்த அரசனோட கோட்டைக்கு பின்னால் வந்து பைரவர் வச்சுருக்காரு. அதுவும் ரொம்ப விசேஷமான பைரவர். அதாவது விசாக நட்சத்திரத்துக்கு உள்ள பைரவர். சரி, இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரத்தை எப்படி இருக்கும்னு சொன்னால், கன்னிராசிக்கு உள்ள அதே பலன் துலா ராசிக்கு உண்டு. எப்படி கன்னிராசிக்கு வந்து இந்த ஆண்டு நல்ல பலன் எதிர்பார்க்குற மாதிரி துளாராசிக்காரங்களுக்கும் நல்ல பலன் கொஞ்சம் உண்டு. என்ன துளாராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா, நம்பி ஏமாறுவாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்களும் இந்த துளாராசிக்காரங்களும் நம்பிக்கை ரொம்ப நம்பிடுவாங்க. கொஞ்சம் அவங்கள்ட்ட பேசினா ரொம்ப நம்புவாங்க. ரொம்ப நம்பிக்கை பாத்திரமானவங்க. எல்லாரும் நம்மள மாதிரி நல்லவங்களா இருப்பாங்க சொல்லி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். அவங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு நன்றி கடன் இருக்காது. அவங்களுக்கு இருக்காதுன்னு இல்லை, அவங்க யாருக்கு செய்கிறாங்களோ, யாருக்கு உதவி செய்கிறாங்களோ அவங்க வந்து இந்த துளாராசிக்காரங்களுக்கு நன்றி கடனாக இருக்கவே மாட்டாங்க. அது என்ன தான் நம்ம இது பண்ணாலும் கடைசி நேரத்தில் நம்மளை வந்து பாதகம் தான் பண்ணுவாங்க. நம்மளை வந்து நம்ம செய்த நன்றிய கடன்லாம் வந்து மறந்து தான் துளாராசிக்காரங்களை வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஆண்டு துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல சட்டத்திட்டங்கள் நல்லா பேசுவாங்க. அப்பா அம்மா மேலே பாசமாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க. ரொம்ப திறமையாக தொழில்நுட்பம் உள்ளவங்க, திறமையாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க, தொழில்நுட்பம் செய்வாங்க. இதெல்லாம் ரொம்ப திறமையாக இருக்கும். ஆனால் நம்பிக்கையை பாத்திரமாக தான் ரொம்ப ஏமாறுவாங்க எல்லா விஷயத்துலையும். சரி, அவங்க டக்குன்னு யாரையும் நம்பக்கூடாது. ஆனால் அவங்களால மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை பெறுவாங்க. துளாராசியும் இந்த ரிஷபராசியும் துளாராசியும் அவங்களால மற்றவங்களுக்கு ரொம்ப யோகத்தை இது பண்ணுவாங்க. சரி, இது பக்கம் இது வந்து பொது பலன் தான். திருப்பி சொல்கிறேன், கோச்சார பலன் என்பது வந்து 120% தான். ஆனால் இந்த ஆண்டு துளாராசிக்கு மிக மிக நல்லா இருக்குது. ஏன்னு சொன்னால், குரு பகவான் வந்து கடகராசி உச்சப்பட்டு நன்மை பெறார். 10ல் குரு வந்தால் பதவி போகும்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பறி போகாது. 10ஆம் இடத்துல குரு வந்தால் தொழிலில் சில மாற்றங்கள் செய்வார். எப்படின்னா, திடீர்னு தொழிலில் ஒரு யோகத்தை கொடுக்கும், திடீர்னு தொழிலில் வந்து இடமாற்றம் கொடுக்கும், திடீர்னு தொழிலில் ஒரு போஸ்ட் கொடுத்து சம்பளம் உயர்வும் கிடைக்கும், அதில் வேலையும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்து கண்டிப்பாக துளாராசிக்கு அது நன்மையை தான் வந்து நடக்கும். ஏன்னா குரு வந்து எப்பயும் வந்து ரொம்ப கெடுதல் செய்ய மாட்டார். 10ஆம் இடத்துல குரு வருவது நல்லது இல்லை தான். ஆனால் துளாராசிக்கு குரு பகவான் 3, 6 கூடிய ஸ்தான அதிபதியால் அவர் 10 வந்து உட்கார்ந்து இருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் சில நன்மைகள் செய்வார். ஆனால் அப்பப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் முடியாமல் போகலாம், அவ்வளோதான். மற்றபடி பெரிய ஒரு மோசமாக இல்லை. ஆனால் துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகம் வரும். எப்படின்னா, தொழிலில் சில யோகங்கள் வரும், வாகனங்கள் வாங்குவாங்க, வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க. அவங்களுக்கு புது ஒரு மாற்றம், பெரிய மாற்றத்தை தொழிலை சந்திப்பாங்க. எதிர்பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நாளைக்கு இந்த இடத்துக்கு போய் நீ ஜாயின் பண்ணுன்னுவாங்க. அவர் பாஸே சொல்லுவாங்க, இந்த இடத்துல போய் நீ போய் ஜாயின் பண்ணி இந்த வேலையை எடுத்து நடத்து, இந்த கான்ட்ராக்ட் எடுத்து நடத்து அப்படின்ட்டு. ஆனால் சொந்த வேலை செய்யும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கும். துளாராசிக்கு எப்பயுமே சொந்த வேலை வந்து ரொம்ப யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து துளாராசிக்கு நல்லா கொஞ்சம் சமநிலை, ஆதாயம் வந்து கூடவும் இல்லை, விரயம் குறவும் இல்லை. அதாவது சமநிலை பலன் தான். ஆனால் இருந்தாலும் 10ல் குரு இருப்பதால் மிக மிக நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பார். ரெண்டாவது வந்து சனி பகவானை வச்சு பார்க்கும்போது, சனி பகவான் 6ஆம் இடத்துல மீனராசியில் வந்து இருப்பதால் சில
மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். ரெண்டாவது வந்து கொஞ்சம் கொஞ்சம் நோய்கள் வந்தாலும் பெரிய மோசமாக ஒன்றும் போகாது. குடும்பத்தில் ஒற்றுமைகள் ரொம்ப ஏற்படும். கீழ் மட்டத்தில் வேலை செய்கிறவர்கள் நட்பு ஏற்படும். திடீர்னு ஒரு நண்பர் அறிமுகமாவார். அவர் முன்னே சில சின்ன தொழில் செய்வாங்க, ஆனால் அதில் லாபங்கள் பெருசாக பார்ப்பாங்க. துளாராசிக்காரங்க அது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, சின்ன வேலையை எடுத்து வைத்து லாபத்தை பெரிய அளவை பார்ப்பது துளாராசிக்கு மட்டும்தான் அந்த யோகத்தை உண்டு. ஆனால் அவங்க மட்டும் அந்த நட்சத்திர பைரவரை வழிபட்டு நினைத்து பக்கத்து உள்ள கால பைரவ வழிபாடு கரெக்டாக பூசணிங்க விளக்கேற்றி அந்த துளாராசியுடைய பிராண தேவதை பைரவர் வந்து இந்த நட்சத்திர பைரவர் நினைத்து ருரு பைரவர் மந்திரத்தை ஜபம் பண்ணாங்கன்னா நல்லா வெள்ளிக்கிழமை அதுவும் ஆனந்த ரூபா வித்மகே டங்கோசாய தீமகே தன்னோ ருரு பைரவர் புஜோத. இந்த மந்திரம் உள்ளவங்க அனைவரும் இந்த துளாராசியில் உள்ள சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆவது பாதம், சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், விசாக நட்சத்திரம் 1, 2, 3 இது 3 பாதம் வந்து துளாராசியில் இருக்கும். விசாக நட்சத்திரம் மட்டும். அப்போ மொத்தம் 9 பாதக்காரங்களும் குறிப்பாக இந்த ருரு பைரவர் மந்திரத்தை சொன்னால் டெய்லி 100 முறை காலம் 30 மதி 30 20 சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றம் வரும். ஆனால் இந்த ஆண்டு வந்து சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கிறார். ரெண்டாவது 11ஆம் மாதத்துக்கு பிறகு கேது பகவானும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். ராகு பகவானும் நல்ல இடத்துக்கு மகர வீட்டுக்கு வந்து வரார். அதாவது எப்படின்னா 4ஆம் வீட்டுக்கு வரார். அப்போ கண்டிப்பாக துளாராசிக்காரன் ஒரு சொத்து கண்டிப்பாக அமையும். நிரந்தர சொத்து குழந்தை. நிரந்தர சொத்து வந்து குழந்தைகள் வந்து நம்ம வந்து வம்சமாக வாழ்ந்துக்கிட்டே போகும். குழந்தைகள்லாம் வந்து நிரந்தரமான ஒரு சொத்துனா குழந்தை தான். ரெண்டாவது வீடு, வாகனம், நிலம், புலன்கள் இதாக ஒரு யோகம் கண்டிப்பாக வரும். துளாராசியை வந்து இந்த ஆண்டு வந்து பர வருஷம் கன்னிராசிக்கும் துளாராசிக்கும் நல்ல ஒரு யோகம் வருது. ஆனால் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் யோகத்தை கொடுப்பார். சின்ன குழந்தைங்களுக்கு படிப்பு கல்வியில் சரக்கு இருக்கும். 30 வயதுக்கு மேலே சில கல்யாண யோகங்கள், மற்ற தொழில் யோகங்கள், வாகன யோகங்கள், திடீர் அதிர்ஷ்ட யோகம் கண்டிப்பாக உண்டு. திடீர் அதிர்ஷ்ட யோகம் இது வந்து புதையல் யோகம் சொல்லுவாங்க சில பேர். ஏன்னா 10ஆம் இடம் 4ஆம் இடமும் வந்து தொழில் யோகம், இப்படி அதாவது புதையல் யோகம் சொல்லுவாங்க இது சாஸ்திரத்தில். இது என்னன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பார்க்க மாட்டாங்க, சரி வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம். இந்த இப்போ மனுஷன் எடுத்துக்கிட்டால் லாட்ரி யோகம் இருக்குது, அது கண்டிப்பாக துளாராசிக்கு உண்டு இந்த ஆண்டு. ஆனால் அவங்க செய்கிற வழிபாடை பொறுத்து சிறுசா பெருசா அதுதான். எல்லாமே வந்து எல்லா ராசியும் நல்ல ராசி தான், எல்லா ராசியும் கெட்ட ராசி தான். நம்ம செய்கிற வழிபாடை பொறுத்து நல்லது சிறுசா பெருசா, கெட்டது சிறுசா பெருசா, இதுதான் வித்தியாசம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், துளாராசிக்கு வந்து சனி பகவான் யோகாதிபதி. கண்டிப்பாக சனி பகவான் நல்லது தான் கொடுப்பார். ஆனால் ஒரு 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். சில தடங்கள் தாமதம் கொடுத்தாலும் நல்ல யோகத்தை தான் கொடுக்க போகிறார். ஆனால் குரு வந்து நல்ல 10ல் உட்காந்துருக்கார், அதுவும் ஒரு யோகம் தான். ஆனால் உடம்பு கொஞ்சம் வருத்தி எடுப்பார், அப்போ ஏதாவது கொஞ்சம் முடியாமல் போகும். ஆனால் அவர் யோகத்தில் தான் இருக்கார். ஆனால் துளாராசிகளுக்கு ஒரே பிரச்சனைனா மற்றவங்களுக்கு அவங்க என்ன செய்தாலும் நல்ல பேர் கிடைக்காது. ஆனால் அவங்க செய்த தர்மம், மற்றவங்க வழிகாட்டியாக இருப்பது, மற்றவங்க குருவாக இருப்பது, அதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு இது வந்து புண்ணியம் கிடைக்கும். நம்ம செய்கிற தர்மம், நம்ம செய்கிற புண்ணியம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தலை காக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த யாகம் வந்து கண்டிப்பாக நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா, இந்த யாக தர்மத்தை வந்து வேதங்கள் ரொம்ப உயர்ந்து அக்னிமேலே எப்ரோகிதம் யக்ஞமே தேவமிருத்தகம் கோதாகார மத்னதாதவம் ஹரிஹோம் ஹரிஹோம் ஹரிஹோம். எல்லா வேதங்களும் ஆரம்பம் முடியும் யாக தர்மம் தான், யாகம்தான். அக்னிமேலே எப்ரோகிதம் சொல்லி வேதமே சொல்லும், ரிக்வேதமே அப்படி தான் சொல்லுது. ஆனால் எனக்கு சின்ன வருத்தம் என்னென்னா, மலேசியாவிலும் சரி இந்தியாவிலும் சரி யாகங்கள் கோயிலில் ரொம்ப குறையுது. குருமார்களுக்கு வந்து நம்ம உதவி செய்து யாகங்கள் செய்யுங்க, மாதத்துக்கு ஒரு யாகங்கள் செய்யுங்க. ஏன்னா இந்த யாகத்தோட புகை தான் எங்கெங்கே பிரபஞ்ச சக்தியை வளர வைக்குது, கெட்ட சக்தியை விரட்டக்கூடிய தன்மை உண்டு. யாகங்கள் குறையக்கூடிய சில பேர் யாக தர்மம் தெரியாதவங்க புகை வந்து மூக்கு அடிக்குது, அது பண்ணுது இது பண்ணுது. ஆனால் இந்த யாக புகை எங்கே போதோ அங்கே துஷ்டத்தில் நிற்காது. இப்போ சில பேருக்கு இந்த உடம்புல சில துஷ்ட சக்திகள் இருந்தால் அது அவங்களுக்கு பிடிக்காமல் போகும்.
அது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா யாக புகை கொஞ்சம் பட்டாலே இந்த உடம்புல செய்வன சூனியம் உள்ளவங்க, மாந்திரிக கோலா உள்ளவங்க, இது ஒரு ஏதாவது துஷ்சக்தி இருக்குன்னா அவங்களுக்கு அது அந்த யாகத்தை தடுக்க பார்ப்பாங்க. யாகம் செய்யாதீங்க, பிடிக்கல, புகை வருது, மூக்கடிக்குது, வாய் அடிக்குது, அது பண்ணுது, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் வந்து நான் சொல்லுவேன், யாகங்கள் வந்து எளிய முறையில் எல்லோரும் வீட்டில் சிம்பிளாக ஏலக்காய் 1 கிலோ கொஞ்சமாக வாங்கி வச்சுக்கணும். ஏலக்காய், சுக்கு, கிராம்பு எல்லாம் வைத்து, மிளகுலாம், வெண்கடுகெல்லாம் வைத்து எளிய முறை கணபதி காயத்ரி மந்திரம் மூல மந்திரம் சொல்லி செய்யலாம். அந்த இரும்பில் கூட வாங்கி வச்சுக்கலாம். இந்த வெங்கலத்தில் இப்போ அழகழகாக வந்துருச்சு. சரி, இதெல்லாம் செய்யட்டோம் துளாராசிக்காரங்களுக்கு. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த 5ஆம் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகு தான் துளாராசியோட முழுமையான பலன் பார்க்க முடியும். அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் தம்பிட்டு நிற்கும். சம்பித்துனா ஸ்டாப். எல்லாமே வந்து ஏற்றம் இல்லை, இறக்கம் இல்லை, எல்லாம் வந்து ஒரு நிலை இல்லாமல் ஒரு தன்மையில் இருக்கும் துளாராசிக்கு. ஆனால் துளாராசிக்காரவங்க இந்த 12 ராசிலேயே மற்றவங்களை வாழ வைக்கிற ராசி. அவங்க ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க சுட்டி காட்டி செய்யுங்கன்னா பழிக்கும். ஏன்னா சனி பகவான் துளாராசி உச்சம் பெறார். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி 4 ராஜ ராசிகள் சொல்லப்படுற மேஷம், கடகம், துலாம், மகரம், இது 4மே ராசியில் வந்து ராஜா ராசின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா யோக ராசின்னு சொல்லுவாங்க, சாரா லக்னம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டீப்பாக போய் நம்ம ஜோதிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டி போயிடும், பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நன்மை அதிகம், தீமை குறைவு. நன்மை அதிகம். அதனால் எது செய்தாலும் நீங்கள் தாராளமாக பார்த்து நிதானமாக செய்யுங்க. ஆனால் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் நடக்கும். இப்போ எடுத்துக்காட்டு வச்சுங்களேன், இப்போ உங்கள் ஜனன ஜாதத்தை நீங்கள் பார்த்துக்கணும், ராசி பலனை நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன தசை புத்தி நடக்குது அது ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த ராகு தசை, சனி தசை, செவ்வாய் தசை, கேது தசை, இந்த 4 தசை தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும் போது 30 வயசுலேருந்து 60 வயசு நடக்கும் போது இந்த பாவிகள் தசை, அது கெட்ட தசையில் யோக தசை இல்லை, இந்த தசைகள் வந்தால் தான் அவங்க ரொம்ப கவனமாக இருந்து வழிபாடு பூஜைகள் எந்த ஒரு செயலும் பார்த்து நிதானமாக ஏமாற்றம் இருக்குமா, நன்மை இருக்குமா, இப்போ ஒரு பெரிய தொகை கொடுக்குறீங்கன்னா எக்ரிமெண்ட் பண்ணி விசாரித்து கண்டிப்பாக செய்யணும். இந்த துளாராசிகளுக்கு ஒரே வீக் பாயிண்ட் என்னன்னா நம்பிக்கை துரோகம். அவங்க நம்பி ஏமாறுவாங்க. இதுதான் பெரிய விஷயம். துளாராசிக்காரங்களுக்கு எப்பயுமே அது ஒரு பெரிய ஒரு வீக் பாயிண்ட். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சொந்த காலில் நின்று சமாளிக்கிற திறமை இறைவன் எப்பயுமே வரப்பிரசாதமாக கொடுக்குறாரு. காரணம் என்னன்னு சொன்னால் சனி பகவான் அதில் வந்து உச்சம். ஒரு சின்ன கடை, சாப்பாடு கடை போடுவாங்க, அது நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. சின்ன ஒரு கைத்தொழில் செய்வாங்க, அது நல்ல லாபத்தை பார்ப்பாங்க. அந்த துளாராசிக்கு அந்த யோகம் இருக்குது. காரணம் சனி பகவான் உச்சம். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த முக்கியமான ராஜ கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 கிரகத்தோட நட்சத்திரங்கள் உடைப்பட்ட நட்சத்திரத்தில் வந்து அமையும் போது துளாராசியில் வந்து விடுது. இப்போ விசாக நட்சத்திரம் பாருங்கள், குரு நட்சத்திரம். அவர் குரு நட்சத்திரத்தில் வந்து முதல் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மட்டும் துளாராசி இருக்குது, 4ஆம் பாதம் விருச்சிக ராசிக்கு போயிடும். இப்போ குரு வந்து ராஜ கிரகத்தில் சேர்ந்த ஒரு கிரகம். அந்த கிரகத்தோட 3 பாதமும் துளாராசிலையும் 1 பாதம் விருச்சிக ராசி இருப்பதாவது அவங்களுக்கு எப்பயுமே யோகம் வந்து வாழ்க்கையில் முற்பகுதி வராது, பிற்பகுதி தான். 50 வயசுக்கு மேலே தான் துளாராசிக்கு வந்து அவங்க உழைச்ச திறமை, அவங்க போட்ட நன்மை, அவங்க செய்த தர்மம் எல்லாம் 50 வயசுக்கு பிறகு தான் வேலையே செய்யும். அவங்க பேர் வெளியே வரணும், இவங்க செஞ்சாங்கன்னு சொல்லி துளாராசிக்காரங்களை ஒருத்தவங்க பார்க்கும்போது எல்லாம் செஞ்சுருப்பாங்க, வேற ஆள் நன்மை பெற்றிருப்பாங்க. துளாராசி நல்லா உழைப்பாங்க, முதலாளி அந்த பலன் எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படிலாம் நடக்கும். ஆனால் அவங்களுக்கு முழுமையாக பலன் நடக்கணும்னு சொன்னால் 50 வயதுக்கு பிறகு தான் எல்லாமே. அது வரைக்கும் அவங்க நல்லா இருக்காங்கன்னா அவங்க செய்த தெய்வ வழிபாடும் இறைவனோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பயுமே உண்டு. துளாராசிக்காரங்க எப்பயுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாங்க. அந்த புத்தியே அவங்களுக்கு இல்லை. நல்ல ராசி, நல்ல ஒரு இது தான். ஆனால் இருந்தாலும் இந்த ஆண்டு வருஷத்தோடைய பலனை பார்க்கும்போது துளாராசிக்கு மிக மிக ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் அந்த ஆண்டு வந்து நீங்கள் அந்தந்த நட்சத்திர பைரவரை நினைத்து, மலேசியா குருக்கள், ரவி குருக்கள் சொல்லுவாங்க, மலேசியாவில் உள்ள
குருக்கள் மலேசியாவில் உள்ளவங்க அனைவரும் அந்தந்த நட்சத்திர பைரவரை நினைத்து அருகில் உள்ள கால பைரவருக்கு போயிட்டு விளக்கு கட்டி, அதுவும் பூசணிக்காய் விளக்கு ஏற்றுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பூசணிக்காய் வந்து சுக்கிர பகவானுடைய பிரித்தி பலன். இப்போ சூரியனுக்கு வந்து சிவப்பு ஆப்பிள், சந்திரனுக்கு எமிழ்ச்சி பழமான சாத்துக்குடி, செவ்வாய்க்கு மாதுளம் பழம், பீட்ரூட் பழம் அப்படின்னு ஒரு கணக்கு, ஒரு கிரகத்துக்கு ஒரு பலன் இருக்கிற மாதிரி சுக்கிர பகவானுடைய பழம் வந்து பூசணிக்காய், இல்லைன்னா பரங்கிக்காய், இல்லைன்னா ஹனி டூ, இல்லைன்னா பால் பூசணி, அப்புறம் சக்கரை பூசணி அப்படின்னு இந்த பூசணிக்காய் வகையில் சேர்ந்தது அனைத்தும் சுக்கிர பகவானுடைய பழம். அப்போ அந்த பழத்தில் அவங்க விளக்கேற்றும் போது சுக்கிர பகவானுடைய முழுமையான பலன் பைரவர் கொடுப்பார். நான் அடிக்கடி ரொம்ப பிரச்சனை உள்ளவங்க பூசணிகளை விளக்கேற்றுறோம். பூசணிக்காய் சில கோயிலில் விளக்கேற்ற விட மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்ச குருக்கள் விடுறாங்க. அது தப்புன்னு சொல்ல, எல்லா குருவும் தப்பு சொல்லக்கூடாது. நல்ல குருமார்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பய வழிபாடு சொல்லிக் கொடுப்பதற்கு. அப்போ பூசணிக்காய் அவங்க எப்பயுமே துளாராசிக்கும் ரிச்சகராசிக்காரங்களும் விளக்கேற்றும் போது மகாலட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2 கோசம் 2 6லேருந்து 14ஆம் தேதி 4ஆம் மாதம் 2 கோசம் 2 7 வரைக்கும் துளாராசிக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்குது. கண்டிப்பாக நம்ப அடித்தா எனக்கு 10% கொடுங்க, இந்த வழிபாடெலாம் செஞ்சால். பக்கத்து கோயில்களுக்கு போய் சில பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க, உங்களோட மந்திரத்தை சொல்லி தான் இப்போ நல்லா இருக்கேன், யோகம் வந்துச்சு, நீங்களே எடுத்துங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்பயும் சொல்லுவேன், பக்கத்து கோயில் குருமால், சின்ன கோயில் வேலை சில குருமாவில் போய் அந்த தட்சணையை கொடுங்க, குரு தட்சணையை கொடுங்க. அப்படி அவங்க ஏற்றுக்கலைன்னா பண்ணல, எனக்கு இப்போ கொடுங்க, இப்போ தப்புன்னு சொல்லுவேன். ஆனால் கொடுத்தது குரு தட்சணை கொடுத்து யாரும் வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால் துளாராசிக்காரங்களுக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு மிக மிக நல்லா இருப்பது. அதனால் நம்ம சந்தோஷமாக, ஆனால் எது செய்தாலும் ரொம்ப கவனமாக தான் செய்யணும். இன்னும் குரு பகவான் கடகராசிக்கு இன்னும் வரல. கடகராசிக்கு எப்போ வர்றாருன்னா 21ஆம் தேதி 5ஆம் மாதம் தான் கடகத்துக்கு கால் எடுத்து வைக்கிறார். அது வச்ச பிறகு பூலோகம் அமைதி கொள்ளும். பூலோகத்தில் எது நல்லது எது கெட்டது எல்லாம் வெளியே வரும். மக்கள் வந்து எது உண்மையான வழிபாடு, எது சிறப்பான வழிபாடு, எது உண்மையான நண்பர்கள், எது உண்மையான பாசம், என்ன உண்மையான குடும்பம், வாழ்க்கைனா என்னன்ட்டு இந்த குரு பகவான் எப்போ கடகராசியான ராஜா ராசியில் வந்து உட்காரும் போது உலகம் ஒரு திருப்பம் ஏற்படும். அதனால் சந்தோஷம். எல்லாரும் கால பைரவரையும் ஜெகன்மாதா புவனேஸ்வரி அம்பாளையும் நல்ல வழிபாடு செய்யுங்க. நேற்று நான் டீ.net ஒரு யாகம் செய்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பேன். அது நான் தான் செய்த யாகம். இப்போ கேட்டிருந்தாங்க, நான் தான் செய்த 10 கேஃபில் கயலில் செய்த ஒரு யாகம், கால பைரவ யாகம். 7 மணிக்கு பிறகு ஒருத்தவங்களுக்கு நாங்கள் செய்தோம். செஞ்சு போய் தீர்த்தம் தெளித்தோம். எல்லா குருக்களும் யாகத்தை முறைப்படி மந்திரம் படித்து மூல மந்திரம் படித்து நம்பிக்கை பாத்திரமாக பக்தியாக செஞ்சாங்க. சொன்னால் அக்னியில் நம்ம எந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுறோன்னா கூப்பிட்றோன்னா, ஆவாகனம்னா கூப்பிட்றது, ஆவாகனம் செய்கிறோமோ அந்த தெய்வம் அக்னியில் வந்து அமருவாங்க. அமர்ந்து நம்ம கொடுக்குற பிரசாதத்தை அக்னி பகவானும் அக்னி பகவான் மனைவியான சுவாகாதேவியும் அந்த இறைவனுக்கு போய் சமர்ப்பணம் பண்ணுவாங்க. ஏன்னா யாகம் செய்கிற இடத்துல துஷ்ட சக்திகள் வராது, அக்னி இருக்கிற இடத்துல பேய்கள் வராது. அதான் ரிஷிகள் அனைவரும் காட்டில், அந்த காட்டில் எங்கே வசதி இருந்தது, எல்லாம் வீட்டில் தான் காட்டில் தான் அந்த யாகங்கள் தான் செய்தாங்க. இப்போ நம்ம வயசுக்கு வந்து லைட்டு அது இதெல்லாம் இருக்குது. இந்த காலத்தில் யாகத்துக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா, யாகம் செய்ய செய்ய அங்கே உள்ள மக்கள் அந்த புகை எந்தெந்த இடத்துல போதோ அதுக்கு சுபிச்சம், கெட்ட பேய்கள் பிசாசு வராது சொல்லி தான் யாகம் செய்யுது. அந்த யாகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி கால பைரவர் யோக வடிவத்தில் சூலாயுதத்தை ஏந்தி அப்படியே உட்காந்துருப்பார் அந்த அக்னியில். பார்த்தீங்கன்னா இது எல்லா குருக்களும் முறைப்படி செய்தால் கண்டிப்பாக இறைவனோட உருவம் அக்னியில் தெரியும், கண்டிப்பாக தெரியும். நான் தான் செய்தேன். நான் ஃபோட்டோ போட்டேன். சில குருமார்கள் கேட்டிருந்தாங்க, எங்கேயா செஞ்சீங்க இந்த யாகம்னு சொன்னால், எப்பயுமே இந்த ஆற்று உரம், இந்த சில பேர் வீட்டு வசதி இருந்தால் வீட்டு முன்னு கூட நாங்கள் கல்லடிக்க செய்வோம், இல்லை இரும்பில் கூட செய்வோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த யாகம் வந்து நாங்கள் ஆற்று ஓரத்தில் செய்தோம், 10 கேஃபில் ஆற்று ஓரத்தில் செய்தோம். அதே மாதிரி எல்லா குருமார்களுக்கும் இந்த மாதிரி யாகங்கள் செய்தால் இறைவன் வந்து அக்னியில் அமருவார், அது ஆவாகனமாகுவார். நம்ம கேமராவில் பிடிக்கும் போது சில இதாக தெரியும். என்னோடய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த யாகங்கள் செய்யும் போது என்ன இறைவன் உருவம் வந்ததெல்லாம் அந்த ஃபோட்டோ நான் போட்டிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள்.
ரொம்ப விசேஷம் பாருங்கள். ஏன்னா யாகம் உண்மை, நம்ம கரெக்டாக செய்தோம்னா சின்ன குண்டமாக இருந்தாலும் சரி, பெரிய குண்டமாக இருந்தாலும் சரி, பக்தி மார்க்கமாக ஒரே ஒரு மிளகு ஒண்டி போட்டு செஞ்சாலும் வேலை செய்யும். வேலை கண்டிப்பாக செய்யும். நம்ம நல்ல பலன்கள் கிடைக்கும். சந்தோஷம். இப்போது இன்றைக்கி நான் துளாராசியை பற்றி பேசுகிறேன். 135 சதஸ் வீடியோ. அடுத்த வாட்டி நான் வந்து விருச்சிக ராசியை பற்றி பேசுகிறேன். விருச்சிக ராசி ரொம்ப முக்கியமான ராசி. இன்சூரன்ஸு, மேலேருந்து கீழே விடுறது, அடிபடுறது, அதாவது காப்புறுதி, போலீஸ், இராணுவம், அதிகாரம், உலகத்துக்கே கண்டத்தை கொடுக்குற ராசி தான் இந்த விருச்சிக ராசி தான். அதாவது விருச்சிக ராசி ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்து பேசுங்க. நீங்கள் பேசினா மற்றவங்க ரொம்ப கடுப்பாயிடுவாங்க. ரொம்ப கோவமாக யாருக்கும் பேசுறாரு. கோவத்தைப்பட்டு அவங்க பேச்சில் தான் அவங்களுக்கு பிரச்சனை. சரி, இது அடுத்த வீடியோ நான் விருச்சிக ராசியை பற்றி சொல்கிறேன். ஆனால் இந்த ஆண்டு வருஷம் உடைய ராசி பலன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்த வழிபாடு செய்து ரொம்ப நல்லா வாங்க. காசிகால பைரவி, பைரவர் அப்பனம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி, நமசிவாய, பைரவர் சிவம்.